1996 to 1999 இந்த 5 வருஷம் கேப்ல விஜய், அஜித், பிரசாந்த் இவங்க 3 பேர்ல யாரு டாப் அவங்க ஃபிலிமோகிராஃபி ரேஞ்சில் அப்படின்றத பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி 90 to 95 மாதிரி பார்த்துட்டோம். அதை பார்க்கும்போது ஒரு இளம் ஹீரோக்களோட காம்படிஷன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இளம் ஹீரோக்கள் ஒரு 3 பேர் முக்கியமா குறிப்பிட வேண்டியதா இருக்கு இந்த ஒரு கிளாஷ்ல. சோ அவங்க 3 பேரும் இந்த கிளாஷ்ல பார்க்க போறோம். அதுல அரவிந்த் சாமி அண்ட் அப்பாஸ், பிரபுதேவா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சே பார்க்க போறோம். அதை ஒரு 10 வருஷம் ரேஞ்சுக்கு எப்படி இருந்ததுன்றதும் பேச போறோம். சோ அதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிலிமோகிராஃபி பார்த்துட்டு அப்புறம் ஜெயிச்சதுன்னு பார்க்க போறல, இல்ல ஜெயிச்சவங்க பேஸ்ல தான் பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம 6வது இடத்துல பார்க்க போற ஹீரோ அப்பாஸ் இந்த 10 வருஷத்துல மத்த 5 ஹீரோக்களை கம்பேர் பண்ணும்போதும் அவர் 6வது இடத்துக்கு தான் வருவாரு. அதுல 90 to 95 பாத்தீங்கன்னா ஒரு படமே நடிக்கல. சோ அங்க ஒரு கிளாஷே கிடையாது. 96 வருஷத்துல தான் காதல் தேசம்ன்ற படம் வெற்றி கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து விஐபி படமும் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் அதே வருஷத்துல பூச்சுடவாவும் ஒரு 100 நாள் படம் தான் சொல்லணும். சோ பிரியா போ பிரியா, இனி எல்லாம் சுகமே, சாந்தி சாந்தி, ஜாலின்னு சொல்லிட்டு இப்படி எந்த ஹீரோ படங்களும் ஓடல. ராஜம்சா, ஆசை தம்பி இதெல்லாம் கூட போல. இதுலயே வந்து ஒரு சில படங்களை ஒரு மெயின் கேரக்டர் பண்ணல, ஹீரோவா பண்ணலனாலும் பூவேலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டாரு, ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம 99 எல்லாம் டோட்டலா செகண்ட் ஹீரோ மாதிரி நிறைய படங்களுக்கு போயிட்டாரு. ராஜா, படையப்பா, சுயம்பரம், மலபார் போலீஸ், அப்புறம் ஒரு சில அதர் லாங்குவேஜ் இந்த மாதிரி அவரோட ஃபிலிமோகிராஃபி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிரேட் ஆயிடுச்சு. வந்த முதல் ஒரு வருஷம் 2 வருஷத்துல பீக் இருந்தாரு. ஆனாலும் அந்த டைம்ல வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாரு. அதனால தான் அந்த கண்டு கொண்டேன் உங்களுக்கு 2000 வரும்போது அதுல ஒரு ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாவே பண்ண முடிஞ்சது. ஆனா இவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்த அந்த ஒரு 3 படம் தான் வெற்றி. அதை தொடர்ந்து இவருக்கான அந்த ஒரு ஹிட் ரேஞ்சுன்றது இல்லாமலே போயிடுச்சு. அதோட அவர் அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு செகண்ட் ஹீரோ அவுட் ரேட்டட் ஆனதுனால அவர் நம்ம 6வது இடத்துக்கு தான் வைக்க வேண்டியதா இருக்கு. எனிவே ஒரு யங்ஸ்டர் ஹீரோஸை பத்தி ஒரு கிளாஷ் பண்ணும்போது இவரை சில பேர் மைண்ட் பண்ணீங்கன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியை அவர் காம்படிட் பண்ற அளவுக்கு பெருசா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம 5வதா பார்க்க போற ஹீரோ அரவிந்த் சாமி. 96 to 99 இந்த 5 வருஷத்துல ஒரு 5 படங்கள் தான் நடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட் அவுட்ல தான் அவர் 5வது இடத்துக்கு வருவார். ஆக்சுவலி கிளியரா பார்க்க போனா இவர் 6வது இடத்துக்கு கொண்டு போற அளவுக்கு இந்த 5 வருஷம் அவருக்கு ரொம்ப படுகேவலமா இருந்திருக்கு. ஆனா இந்த 5வது இடத்துக்கு அவர் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் அவர் லாஸ்ட் ப்ரீவியஸா ஒரு 5 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். சோ இந்த கண்டத்துல ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க. பிரசாந்த், விஜய், அஜித் இவங்க 3 பேர்ல பிரசாந்த் முதல் இடத்துல வந்திருப்பாரு. அவருக்கு இணையா அந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய டஃப் கொடுத்த ஒரே ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அது அரவிந்த் சாமி மட்டும் தான். ஏன்னா அந்த வருஷத்துல அரவிந்த் சாமிக்கு தளபதின்னு ஒரு பிளாக் பஸ்டர், ரோஜா அதை விட சம பிளாக் பஸ்டர், பாம்பேவும் ஒரு சம வேற லெவல் பிளாக் பஸ்டர். அதை தாண்டி இந்திரா 100 நாள் ஓடிச்சு. மற்றபடி பாசமலர்கள், தாலாட்லாம் சரியா போலனாலும் மறுபடியும் ஒரு 100 நாள் ஓடி இருக்கு. அப்புறம் அதர் லாங்குவேஜ் படங்கள் இந்த மாதிரி சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அரவிந்த் சாமிக்கு அந்த காலத்துல இருந்த பேருன்றது ஒரு வேற லெவல் மகா பேரு தாங்க சொல்லணும். பிரசாந்த் எப்படி ஒரு ஆணழகனோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்லெஸ் ஆணழகன் சொல்லி ஆகணும் நம்ம அரவிந்த் சாமியை. அதை வந்து அவர் 91 95 வரைக்கும் பெருசா செட் பண்ணவர். 96 to 99 வரைக்கும் அந்த பேர்ல ஒரு வைப் வச்சிருந்தாரு. சோ அதனால தான் அவர் 5வது இடத்துக்கு வச்சிருக்கோம். ஸ்ரீ 6வது இடத்துக்கு அப்பாஸோட படங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ 5வது இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபிலிமோகிராஃபி எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு பாருங்க. தேவராகன் ஒரு படம் வந்திருக்கு. சோ அந்த படம் சரியா போல. அடுத்து மின்சார கனவு, இது ஒரு பிளாக் பஸ்டர். ஆக்சுவலி இல்ல ஒரு டூயலர் சப்ஜெக்ட்னாலும் மின்சார கனவுல நம்ம அரவிந்த் சாமியை தான் முக்கியப்படுத்தினாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பிளாக் பஸ்டரையும் அவருக்கு கால்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு கவுண்டர் மேல வச்சிருக்கோம். அவரோட பேர் இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் 5வது இடத்துக்கு வச்சிருக்கோம். இல்ல 6வது இடத்துக்கு போற அளவுக்கு நம்ம அரவிந்த் சாமியோட கெரியர் இந்த 5 வருஷத்துல மோசமா இருந்திருக்கு. சரி, நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா புதையல். ஆக்சுவலி இங்கேயும் ஹீரோ தான், ஆனா மம்முட்டி கூட சேர்ந்து ஷேர் பண்ணாலும் இது பெருசா போல. நெக்ஸ்ட் ஒரு ஹிந்தி படம், அடுத்தது என்சோவாச காட்டுறேன். இது கொஞ்சம் நல்ல எதிர்பார்ப்பு அப்படி தான் பார்த்தாலும் இந்த படமும் சரியா போல. இனிமே நம்ம அப்பாஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விதத்துல நம்ம அரவிந்த் சாமி டாப்ல தான் வராரு. ஏன்னா அரவிந்த் சாமி இங்க எல்லாமே சிங்கிள் ஹீரோவா பண்ணிருக்காரு. பட் அப்பாஸ் அப்படி கிடையாது. சரி, ஓகே மக்களே, இந்த 90s இளம் ஹீரோக்கள் லிஸ்ட் இப்படி தான் இருந்தது. இந்த கவுண்டர்ல நம்ம 4வது இடத்துல பார்க்க போற ஹீரோ நம்ம பிரபுதேவா. 90s செகண்ட் அப், அதாவது 96 to 99 இந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்போது கன்ஃபார்ம்டா 4வது இடத்துங்க. ஏன்னா அவர் அந்த 5 வருஷம் கேப்ல 10 படங்கள் கொடுத்திருக்காரு. இல்ல 10 படத்தையும் ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு. அதுல லவ் பேட்ஸ், மிஸ்டர் ரோமியன்ட்டு 96ல 2 படம் வந்து இந்த 2 படமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஓடல அப்படின்னாலும் இந்த 2 படத்துக்கும் பாட்டு பெரிய வெட்டி. ஹிந்தி வரைக்கும் அவர் போனார். அவரோட டான்ஸ் ஸ்டெப் அந்த மாதிரிலாம். அடுத்ததான் மின்சார கனவுல நம்ம அரவிந்த் சாமி கூட ஷேர் பண்ணி இது ஒரு சில்லோ ஜூப்ளி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விஐபியும் ஒரு 100 நாள் படமா இருந்து இங்க அப்பாஸ் கூட ஷேரிங். ஆனா 98ல வந்த நாம் இருவர் நமக்கு இருவர் கொஞ்சம் எதிர்பார்த்தாலும் இந்த படம் சரியா போல. சுந்தசி வேற. இனிமே நெக்ஸ்ட் தமிழ்னா காதலா காதலா, இங்கேயும் வந்து கமல் கூட ஷேர் பண்ணி. சோ இங்க 2 ஹீரோ பண்ணியிருந்தாலும் இவர் டூயல் ஹீரோக்கு இவருக்கான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் இருந்திருக்கும். காதலா காதலாம் நம்ம ஒரு ஹிட் ரேஞ்சில் சொல்ல முடியும். அடுத்து 99ஆம் வருஷம் தான் நினைவிருக்கும் வரை, சுயமரம், டைம் டி எல்லாமே சுமாரான படமா இருந்தது. ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம பிரபுதேவாக்கு உரியான டான்ஸ், அந்த பாட்டு இது எல்லாமே ஹிட். சோ பிரபுதேவாக்கு இந்த 10 படங்கள் கொடுத்து கண்டிப்பா அரவிந்த் சாமி அப்பாஸை விட இந்த 5 வருஷத்துல இவர் ரொம்ப டாப்ல தான் இருப்பாருங்க. இவரோட படங்கள்லாம் வந்து ரொம்ப சென்சேஷனா அந்த டைம்ல ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்து தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு இங்கெல்லாம் கூட வைப் தான் இருந்துன்னு சொல்லணும் நம்ம பிரபுதேவாக்கு. இவரு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்ம பிரசாந்த் 90 to 95 அந்த 5 வருஷத்துல முதலிடம், விஜய் 2வது இடத்துல வச்சாலும் அரவிந்த் சாமி அந்த 2வது இடத்துக்கு ஆக்சுவலி முதல் இடத்துக்கு ஒரு ஃபைட் பண்ணாலும் 2வது இடத்துல வச்சீங்க. விஜய் 3வது இடம், 4வது இடத்துக்கு நம்ம பிரபுதேவா கண்டிப்பா வருவார். அதுவும் அவர் 94 95 இந்த 2 வருஷத்துல மட்டும் தான் படங்கள் நடிச்சிருக்காங்க. இல்ல 95ல வந்த ராசையா ஓடவே இல்லை. ஆனா 94ல வந்த அந்த 2 படம் இந்து காதலன் வேற லெவல் தாறுமாறு பண்ணி. இங்க விஜய்க்கு வந்து டஃப் கொடுத்திருந்தாலும் விஜய்க்கு நிறைய படங்கள் இருந்திருக்கு. ஒரு 2 படங்களும் கொஞ்சம் பெருசா போயிருக்கு. சோ அந்த மாதிரி ரேஞ்சில் பிரபுதேவா கொஞ்சம் காம்படிட்
கிரெடிட் பண்ணாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து பிரபுதேவா அந்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம 4வது தடவை பண்றோம். அதே மாதிரி 90s செகண்ட் ஆஃப் இந்த 5 வருஷத்துக்கும் ஒரு 4வது இடத்துக்கு தான் வராரு. அந்த 90s ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம அஜித் கூட பிரபுதேவா கம்பேர் பண்ண பார்த்தாலும் அஜித்துக்கு ஆசை அமராவதி 2 படம் தான் இருக்கும். இங்க காதலன் இந்தூர் ஆசையான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஷேரிங்ல கொஞ்சம் ஃபைட்டிங் இருந்தாலும் அஜித்தை விட வந்து டாப்ல போயிடுவாருங்க பிரபுதேவா. 90s ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் லாஸ்ட்ல வந்திருந்தாலும் பிரபுதேவா வந்து ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திட்டாரு. ஆக்சுவலி பிரபுதேவா இங்க ஹீரோக்கள், ஆனா அதுக்கு முன்னாடி 90sல இருந்தே ஒரு சின்ன சாங்ஸ்லாம் எடுத்து அவருக்கான ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா விஜயை விடவே ஒரு கொஞ்சம் டாப்புக்கு போவாரா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா வால்டர் வெற்றியில் ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஹிட்டான நிறைய படங்களே ஒரு பாட்டு இருக்கும். ஆனா கண்டிப்பா பிரசாந்தையும் அரவிந்த் சாமியும் பிரபுதேவா டச் பண்ண முடியாது. சரி, இந்த கிளாஸ்ல நம்ம 3வது இடத்துல பார்க்க போற ஹீரோ நம்ம பிரசாந்த். அதாவது 96 to 99 இந்த 5 வருஷத்துல பிரசாந்த் 3வது இடத்துக்கு வராரு. இவர் இந்த 5 வருஷத்துல 10 படங்கள் நடிச்சிருக்காரு. நீங்க லாஸ்டா அந்த 90s ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போதே கல்லூரி வாசல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐப்பான ஒரு படத்தோட தான் அவர் வந்தாரு. அந்த குடிமையா அவரோட ஸ்டைல்லாம் வேற லெவல். ஆனா அந்த படம் நினைச்ச அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போலன்றத தாண்டி நம்ம பிரசாந்துக்கே அந்த படத்துல நினைச்ச அளவுக்கு கேரக்டரேஷன் இல்ல தான் சொல்லி ஆகணும். எனிவே நெக்ஸ்ட் கிருஷ்ணா வந்தாரு. இது ஒரு சுமார் ஃபிளாப் தான் சொல்லணும். அடுத்து 97ல மன்னவா வந்தது. இது ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சில தான் போச்சு. ஆனா 98ல அவருக்கு வேற லெவல் வருஷமா இருந்தது. ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், காதல் கவிதை. இந்த மூணுத்துல ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஒரு பிளாக் பஸ்டர் தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி லெவல தொட பார்த்த ஒரு படமா இருந்தது. நெக்ஸ்ட் கண்ணெதிரே தோன்றினாலும் ஒரு சில்வர் ஜூப்ளி. அடுத்தடுத்து காதல் கவிதையும் பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள் படம். ஸோ இந்த 98ன்றதான் அந்த 5 வருஷத்துலயே அவருக்கு ஒரு ஐப்பான இயரா இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு 99ல ஒரு 4 படம் நடிச்சாரு. இல்ல பூமகள் ஊர்வலம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஹிட்டா தான் போச்சு. பட் ஜோடி ஒரு 100 நாள் படமா இருந்தது. அதுக்கு அடுத்து அலோ ஓடல, ஆசையில் ஒரு கடிதமும் ஓடல. ஆனா இல்ல ஆசையில் ஒரு கடிதம் நல்லா தான் இருக்கும். எனிவே நம்ம பிரசாந்துக்கு இந்த 5 வருஷத்துல ஒரு 2 பிளாக் பஸ்டர், ஒரு சம சூப்பர் ஹிட் இருக்கு. இந்த படங்கள்லாம் கால்குலேட் பண்ணிங்க. நான் அடுத்த ஹீரோக்கெல்லாம் பேசும்போது இதை கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 படங்களை வச்சுட்டு நம்ம பிரசாந்த்ன்றவரு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனாலும் பிரசாந்துக்கு வந்து அந்த 90sல ஆரம்பிச்சதை விட இந்த 96ல இருந்து இந்த 99 வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் நல்லா வந்திருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் இயர்ல அவருக்கு வந்து செம்பருத்தி, வைகாசி பிறந்தாச்சு, இது 2 தவிர பெருசா சொல்ற மாதிரி எந்த படமும் இருந்திருக்காது. ஆனா பிரசாந்த் அவருக்கான நேமை எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆக்சுவலி பிரசாந்த் அரவிந்த் சாமி பார்க்கும்போது அரவிந்த் சாமி கொஞ்சம் டாப்புக்கு போற அளவுக்கு அந்த ஒரு 5 வருஷம் இருந்ததுதான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஆனா பிரசாந்தோட படங்கள்லாம் அதிகமா போடனாலும் அவர் ஏதோ ஒரு வைப்பை கொடுத்து அதிகமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி ஆகணும். எனிவே இப்ப பிரசாந்த் 3வது இடத்தை கொடுத்தது எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு தெரியல. நம்ம இவரோட ஹிட் லிஸ்ட் அவுட்ட சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் 2வது இடத்தை பிரிச்சிருக்க ஹீரோ நம்ம அஜித். 96 to 99 இந்த கிளாஸ்ல நம்ம அஜித் இந்த 5 வருஷம் கேப்ல 20 படங்கள் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி பிரசாந்த் 10 படங்கள் தான், ஆனா அஜித் 20 படங்கள். ஆக்சுவலி இந்த படங்களை வச்சு மட்டும் மேல கொடுத்தல. ஆக்சுவலி 5 இயர் கேப்ல பிரசாந்த் இந்த அளவுக்கு படம் நடிக்க முடியாதான காரணம் அவர் வந்து நிறைய ஜீன்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்து வெளியூருக்குலாம் நிறைய டிராவல் பண்ணி ஷோஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. பட் அஜித் வந்து நிறைய பட வாய்ப்புகளை யூஸ் பண்ணிட்டாரு. இல்ல 96 ஆரம்பிக்கும் போதே ஆசை வெற்றியை தொடர்ந்து வான்மதியும் வெற்றி கொடுத்தாரு. இந்த 90 செகண்ட் ஆஃப்ல நெக்ஸ்ட் கல்லூரி வாசல்ல நம்ம அஜித் பிரசாந்த் காம்போ இருக்கும். சோ இல்ல அஜித் வந்து பிரசாந்த் விட கொஞ்சம் வெயிட் கேரக்டர் எடுத்துட்டாருன்னு சொல்லணும் இந்த படத்துல. எனவே படம் பெருசா ஒரு வெற்றி அடையல. நெக்ஸ்ட் மைனர் மாப்பிள்ளை ஃபிளாப். ஆனா காதல் கோட்டை ஒரு வேற லெவல் தாறுமாறான பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா 96 நம்ம அஜித்துக்கு ரொம்ப சுமாரான வருஷம். ஏன்னா நேசம் 100 நாள் ஓடினாலும் அது ஒரு ஹிட் ரேஞ்ச் படம் தான் சொல்ல முடியும். ராசி ஃபிளாப் ஆயிடுச்சு. உல்லாசம் ஆவரேஜ் தான். பகைவனும் ஒரு சம ஃபிளாப். ரெட்டை ஜட வயசும் உங்களுக்கு ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது, அதுவும் ஃபிளாப் தான். ஆனா 98 வந்து அவருக்கு தூக்கி கொடுத்தது. இல்ல காதல் மன்னன் முதல்ல வந்து அதுவே ஒரு 125 நாள் படமா மாறிச்சு. அவள் வருவாளா பாத்தீங்கன்னாலும் ஒரு 100 நாள் படம். நெக்ஸ்ட் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு சாங், அவருக்கும் ஒரு படம்ன்ற மாதிரி ஆகி அந்த படம் ஒரு வேற லெவல் தாறுமாறு பிளாக் பஸ்டர். அடுத்ததா உயிரோடு உயிராக ஒரு ரொம்ப ஆவரேஜ், ஆக்சுவலி ஃபிளாப்னு கூட சொல்லிங்க. ஆனா அதுக்கு அடுத்தது மனுஷன் 99ல 6 படம் நடிச்சாரு. அதுல தொடரும் ஒரு ஹிட் ரேஞ்ச் படமா இருந்தது. உன்னை தேடி ஒரு ஹிட் ஆச்சு. வாலி ஒரு பிளாக் பஸ்டர். ஆனந்த பூங்காற்றே ஒரு சூப்பர் ஹிட். அமர்கலம் ஒரு பிளாக் பஸ்டர். நீ வருவாயனமும் ஒரு சூப்பர் ஹிட். ஆக்சுவலி இந்த 99ல தான் நம்ம பிரசாந்த் ஈஸியா முந்த முடிச்சிச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா பிரசாந்துக்கும் ஜீன்ஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு. நம்ம காதல் கோட்டை அஜித்துக்கும் அது ஒன்றும் லேசுப்பட்ட படம் இல்ல. சோ இங்க வந்து ஈக்குவல் ஆகிறாங்கன்னா நெக்ஸ்ட் வாலி அண்ட் கண்ணெதிரே தோன்றினால் பார்க்கும்போது அந்த 2 படத்துக்கும் ஈக்குவல் ஆயிடும் உங்களுக்கு. அடுத்து ஜோடியோட வெற்றி நம்ம அமர்கலம் வெற்றின்னு பார்க்கும்போது அஜித் பிரசாந்த் ஈக்குவல் வந்துட்டுவீங்களா. ஆனா அடுத்தும் நம்ம அஜித் கிட்ட ஆனந்த பூங்காற்றே, நீ வருவாய் என, அவள் வருவாளா, காதல் மன்னன், வான்மதின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஃபிளாப்ன்ற லிஸ்ட் இங்க அஜித்துக்கும் இருக்கு, பிரசாந்துக்கும் இருக்கு. ஆனா படங்கள் பார்க்கும்போது 10, 20 சோ நீங்க பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது கூட அஜித் மேல வந்துருவாரு. படங்கள் பார்க்கும்போது அஜித் மேல வந்துருவாரு. வெற்றியோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது அஜித் மேல வந்துருவாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பிரசாந்த் ஜீன்ஸ் வெற்றிக்கு அப்புறமே அவர் கரெக்டா சினிமால மிக பெருசா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் ஒரேடியா ஃபோக்கஸ் பண்ணாம இல்ல, ஃபோக்கஸ் பண்ணார் தான். ஆனா என்ன பண்றது, அஜித் வரணும் இருக்கே. இந்த லிஸ்ட் அவுட் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸ்ல பெரிய கன்ஃபியூஷனே இல்ல. நம்ம பிரபுதேவா வந்து 96 to 99 பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துல அவர் 4வது இடத்துக்கு எந்த போட்டியும் இல்ல. அவருக்கு மேல 3வது இடத்துல இருக்க பிரசாந்த் பிரபுதேவாக்கு போட்டியே இல்ல. அவரோட வெற்றி ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதுக்கு மேல 2வது இடத்துல இருக்க அஜித்துக்கு வந்து பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் ரொம்ப அதிகமா இருந்து பிரசாந்த் கூட ரசிகர் மன்ற ரீதியில கொஞ்சம் போட்டிகள் இருந்தாலும் அஜித் வர ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா மூவி ரேஞ்சிலும் இன்னும் நிறைய விஷயம் அஜித் வந்து 2வது இடத்துக்கு ஈஸியா வந்துருவார். சரி, இப்போ இந்த 5 வருஷம் கேப்ல நம்ம முதல் இடத்துல பார்க்க போற ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 96 to 99 அந்த 5 வருஷத்தை ஆண்ட ஒரே ஹீரோ நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொல்லி ஆகணும்.
விஜய்க்கு இந்த 5 வருஷத்துல 17 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். இல்ல 96ல கோயம்புத்தூர் மாப்பிளை ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சு, இப்போ உனக்காக ஒரு சம பிளாக் பஸ்டர், வசந்தவாசல் ஃபிளாப், மாண்புமிகு மாணவன் ஃபிளாப், செல்வா ஃபிளாப். ஆனா அவருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு போய் உனக்காகவே எக்ஸ்ட்ரா ரேஞ்சா இருந்தது. அடுத்து 97 ஆரம்பிக்கும் போதே காலமெல்லாம் காத்திருப்பேன் ஃபிளாப், லவ் டுடே ஒரு சம ஹிட், ஒன்ஸ் மோர் ஒரு சூப்பர் ஹிட், நேருக்கு நேர் ஹிட், காதலுக்கு மரியாதை ஒரு தாறுமாறு பிளாக் பஸ்டர். அடுத்து 98லயும் பாத்தீங்கன்னா நினைத்தேன் வந்தாய் சூப்பர் ஹிட், பிரியமிடன் சூப்பர் ஹிட், நிலவேவா ஒரு ஹிட். 99ல துல்லாதமனம் துள்ளும் பிளாக் பஸ்டர், என்றென்றும் காதல் ஒரு ஹிட், நெஞ்சினிலே ஒரு ஆவரேஜ், மின்சார கனாவும் ஒரு ஆவரேஜ். விஜயோட லிஸ்ட் அவுட் பார்த்துருப்பீங்க ஹிட்ல எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. இல்ல விஜய் ஏன் நம்பர் 1 கொண்டு வரனா, அதுவும் போட்டியோட எல்லாம் கொண்டு வரலைங்க, அசால்ட்டா நம்பர் 1 வருவார் இந்த ஹீரோக்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு 3 பிளாக் பஸ்டர் நம்ம விஜய்க்கு மட்டும் தான் இந்த 5 இயர்ல இருக்கு. இல்ல முதல்ல போய் உனக்காக அது கேட்கவே தேவையில்ல, 254, காதலுக்கு மரியாதையும் 254, துல்லாதமனம் துள்ளும் பாத்தீங்கன்னா 250 டே உங்களுக்கு கேரளா சைட்ல எல்லாம் ஓடி இருக்கு. சோ 3 ஒரு தரமான வேற லெவல் செம்ம பிளாக் பஸ்டர் இந்த 5 வருஷத்துல நம்ம தளபதி கொடுத்திருக்காரு. ஏதோ வந்து சும்மாலாம் வந்து மேல கொண்டு வந்துச்சு இல்லைங்க, மூவி லிஸ்ட் அவுட் பாத்துங்க. இது பிளாக் பஸ்டர் கணக்கு. சூப்பர் ஹிட் எடுத்தீங்கன்னா கூட நினைத்தேன் வந்தாய், ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், பிரியமுடன், இல்ல லவ் டுடே எல்லாம் சில்வர் ஜூப்ளி. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்சில் தான் பேசணும். ஆனா மெகா பிளாக் பஸ்டர் கிடையாது. எனிவே பார்த்திருப்பீங்க 17 படம், நம்ம அஜித்தை விட படங்கள் கம்மி, ஆனா வெற்றிங்கிறது தாறுமாறா கொடுத்திருக்காரு தளபதி. சோ நம்ம 96 to 99 அந்த இளம் ஹீரோக்கு காம்படிஷன் எடுத்தீங்கன்னா தளபதி தாறுமாறா அந்த 5 வருஷத்துலேயே தூக்கி தட்டிட்டு வந்துட்டாருங்க. என்னவோ விஜய் இப்ப முன்னேறினார் அப்ப முன்னேறினார்லாம் யோசிக்காதீங்க, மனுஷன் 96 to 99 அந்த கேப்லயே முன்னேறிட்டாரு. அதுவும் சாதாரணமா முன்னேறல, அத்தனை இளம் ஹீரோகளுக்கும் தாண்டி வேற லெவல்ல முன்னேறி இருக்காரு. சரி, இல்ல 10 வருஷம் கால்குலேட் எடுத்தீங்கன்னா அதுலயும் கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் தாங்க வருவாரு. ஏன்னா நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, லிஸ்ட் அவுட் ஹிட்லாம் நிறைய பேசிட்டேன். சோ உங்களுக்கு இவரு காம்படிட் பண்றதுக்கு அஜித் இருந்தாலும் அஜித் ஃபர்ஸ்ட் அப் செகண்ட் அப் ரெண்டுலயுமே நம்ம விஜய்க்கு கீழே தான் வராரு. அப்படி அந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அவர் எப்படி மேல போவாரு. அது சரி, பிரசாந்த் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி பிரசாந்துக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பேசியிருப்பேன், அவருக்கு 2 தரமான வெற்றி தான் இருந்தது. மற்றபடி பாத்தீங்கன்னா திருடா இந்த மாதிரி சில வெற்றிகள் தான். அதனால இங்க மைல்டா விட்டு இருந்த நம்ம விஜய் இந்த 90s டோட்டல் 10 வருஷத்துக்கு அவர் தாங்க நம்பர் 1ல வருவாரு. ரெண்டாவது இடம் நம்ம தலை அஜித் தான். அது வேணா பிரசாந்த் கூட அவர் காம்படிட் பண்ணலாம். ஏன்னா பிரசாந்துக்கும் தலைக்கும் வந்து அந்த 90sல வந்து ஒரு டஃப் இருக்கு. சோ அது நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஒருத்தவங்க சொல்றேன்னா ரொம்ப பெருசா லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஆனா ஒண்ணுத்துல தெளிவா சொல்லலாம், நம்ம பிரசாந்துக்கு வந்து அந்த ரசிகர் மன்றம் அந்த ஃபேம்லான்றது பாத்தீங்கன்னா 90s ஆரம்பத்துல இருந்து 90s முடிகிற வரைக்குமே கொஞ்சம் அதிகமா இருந்து. பட் நம்ம அஜித்துக்கு 90s ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப சுமார், முடியும் போது பிரசாந்த் ஈக்குவலா வர ஆரம்பிச்சிட்டாலும் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட்லாம் நம்ம எடுக்கும்போது ஃபிலிமோகிராஃபிலேயே பார்க்கும்போதும் பிரசாந்த் அஜித்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் 2வது இடம் இந்த 10 வருஷத்துக்கு கொடுத்தாலும் தப்பு இருக்காது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் 10 வருஷத்துக்கு நம்ம 5 வருஷத்துக்கு பண்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க லிஸ்ட் அவுட்லாம் பார்த்து ஆக்சுவலி நான் ஜெயிச்சவங்கன்ற ஒரு விஷயம்லாம் பேசிட்டாலும் இங்க பிரசாந்த் நம்பர் 1க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்தில் 19ல வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹிட் ஆகும், வைகாசி பிறந்தா ஹிட், லாஸ்ட் 99 முடியும் போதும் ஜோடி உங்களுக்கு ஹிட் கொடுக்குறாரு. அதே மாதிரி மிடில்லையும் பார்த்தீங்கன்னா கல்லூரி வாசல் ஹிட். ஸோ பிரசாந்த் இந்த 10 வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு, எதுவுமே சரியா போல நிறைய இடங்கள் அப்படின்னு போதெல்லாம் அவருக்கு அந்தந்த டைம்ல நிறைய பீக் படங்கள் வந்திருக்கு, ஒரு பெரிய வெற்றி படங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி ஆடியன்ஸை நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு, நிறைய ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம விஜய் அஜித்தை தாண்டி பிரசாந்த் அந்த இடத்துல வந்து ஒரு டாப் பர்ஸ் பண்றாரு. ஆனால் ஃபிலிமோகிராஃபி ரேஞ்சில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா விஜய் நிறைய டாப் பண்றாரு. அதனால தான் முன்னாடி நான் விஜயை முதலிடம் சொல்றேன். ஆனா இங்க பிரசாந்த் என்னதான் ஃபிலிம்ஸா லூஸ் பண்ணியிருந்தாலும் என்னவோ அவருக்கான ஒரு வைபா அவரு கண்டிப்பா லூஸ் பண்ணல. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நம்ம 90s டோட்டல் 10 வருஷத்துக்கு ஒரு டாப் நம்பர் 1 ஹீரோன்னு கேட்டீங்கன்னா அது பிரசாந்த் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா கண்டிப்பா விஜய் வந்து அங்க டாமினேஷன் அண்ட் ஓவர்டேக்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காருன்றதுல மாற்று கருத்து இல்ல. செகண்ட் இடம் பேசும்போது நான் லாஸ்டா பேசிட்டேன், இங்க பிரசாந்தோட ஃபேன் பேஸ்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது அவரோட அந்த ஸ்டேபிள்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட பீக், அவரோட ஐப், அப்புறம் அவரோட பிளாக் பஸ், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காரு. அங்கங்க லூஸ் பண்ணாலும் அதை அப்பப்போ வந்து அதை சீல் பண்ணியிருக்காருன்றே சொல்லணும் கண்டிப்பா. ஸோ அதை தாண்டி இங்க முதல் இடத்துல வர விஜய்க்கே வந்து அவர் நிறைய இடங்களில் டஃபா சில இடங்களில் பேசி இல்ல சில விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது பிரசாந்த் நம்பர் 1க்கு போறாரு, 10 வருஷம் நம்ம ஆரம்பத்துல இருந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பேசுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அஜித் ஃபர்ஸ்ட் 5 இயர்ல வந்து லூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ லூஸ்னு சொல்ல முடியாது, ஃபேம் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது பிரசாந்த் 2வது இடத்துக்கு வந்து தாராளமா இங்க வைக்கிற அளவுக்கு அவருக்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இங்க எல்லாரோட ஃபேன் பேஸும் இருக்குங்க. இப்ப மத்த ஹீரோகள்லாம் இதுக்கப்புறம் 4வது இடத்துக்கு மேலாம் பெருசா இந்த 10 வருஷத்துக்கு நம்ம இவ்வளவு டஃப் காம்படிஷன் இருக்காது. ஆனா விஜய், அஜித், பிரசாந்த் இவங்க 3 பேருக்கும் ரொம்ப டஃப் காம்படிஷன்றது இந்த 10 வருஷத்தை பார்க்கும்போது இருந்திருக்கு. அதுல ஃபிலிமோகிராஃபி ரேஞ்சாவும் சரி, ஓவரால் ஃபேன் பேஸ் அண்ட் ரசிகர் மன்றம், ஆடியன்ஸோட அந்த என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பிரசாந்த் நம்பர் 1, விஜய் நம்பர் 2, அஜித் நம்பர் 3. 90s ஓவரால் அந்த 10 இயருக்கு என்னடா தெளிவா சொல்ல மாட்டேன்னு கேட்டீங்கன்னா தெளிவா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதனால தான் தெளிவா சில இடங்களை சொல்லியிருப்பேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தெளிவா இல்லையே, எப்படா எல்லாம் தெளிவா சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம்லாம் ரொம்ப தெளிவெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, யாரையும் நம்ம புண்படுத்தக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹைலைட்ன்றது இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லா இடத்துலயும் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கன்றதுனால ஸோ அந்த
அந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணியிருக்கேன். இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நான் கிளியராக சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ஆனால் 10 வருஷத்துக்கு ரொம்ப வந்து கிளியராக சொல்லிட்டு அடமெண்ட்டாக சொல்லிட்டு போகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இல்லை என்ன அடமெண்ட் கேட்டிங்கன்னா ரொம்ப கிளவராக வரலைங்க. அப்புறம் நான் சொல்லும் போது அடமெண்ட்டாக தானே போகும். அடுத்து 4வது வந்து பார்க்கும்போது அந்த 90s டோட்டல் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாக தான் வரணும். ஏன்னா 90s செகண்ட் ஹாஃப்ல நம்ம அரவிந்த் சாமி டோட்டலாக லூஸ் பண்ணிட்டாரு. 5வது வரத்துக்கு அரவிந்த் சாமி தான், 6வது வரத்துக்கு அப்பாஸ் தான். ஏன்னா ஃபிலிமோகிராஃபி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் 90s அந்த 10 வருஷம் 11 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா கூட இந்த டாப் இளம் ஹீரோக்கள் சாக்லேட் பாய்ஸோட அந்த ஒரு ஃபிலிமோகிராஃபி ஹிட் ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ஸ்லைல சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்தை சொல்லலாம், அஜித்தை சொல்லலாம், அரவிந்த் சாமியை சொல்லலாம், அப்பாஸையும் சொல்லலாம். ஆனால் விஜயை சொல்லாமானா ஆக்சுவலி ரியலி சாக்லேட் கலரில் இருக்கிற நம்ம தளபதி தான். அவர் தான் சொல்லும் போல இருக்கு. சும்மா சொன்னா அவரையும் வந்து நிறைய பேருக்கு அந்த நினைச்சர் வந்தா இந்த டைம்லலாம் வரும்போது நிறைய பெண் ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி பிரபுதேவோட ஒரு டான்சிங் ஸ்டைலுக்கே நிறைய பேர் எக்கச்சக்கமாக லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க 6 பேருமே அந்த 90s கனவு கண்ணர்கள் தான் சொல்லணும் அன்னைக்கு ரேஞ்சில். அதனால தான் நம்ம லிஸ்ட் அவுட்ல இவங்க 6 பேருமே எடுத்தேன். அவங்க படங்கள், அவங்க ரசிகர் மண்டலம், இன்னும் அந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயங்களை வச்சு பேசி என்ன கவுண்ட் ஒன்றும் கொடுத்துட்டேன்.